திருப்பூர் மாவட்டம் பெரியபட்டி ஏரியால விற்பனைக்கு வந்திருக்கிற ஒரு பிரீமியம் 7 ஏக்கர் தென்னந்தோப்பை பத்தி தான் இன்னைக்கு நம்மளோட இந்த விரிவான அலசல்ல பார்க்க போறோம். சரி, இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். கண்டிப்பா. இதுல என்ன ஸ்பெஷல்னா, வழக்கமா ஒரு விவசாய நிலம் வாங்குனா அதுல போர்வெல் இருக்காது, ஆமா, இல்லனா கரண்ட் கனெக்ஷன் இருக்காது. கரெக்ட். நாம தான் ஆரம்பத்திலிருந்து உழைக்கணும். ஆனா இந்த இடம் ஒரு பிளக் அண்ட் பிளே செட்டப் மாதிரி இருக்கு. வாங்கின உடனே யூஸ் பண்ற மாதிரி. அது ஒரு பெரிய பிளஸ். நல்ல பராமரிக்கப்பட்ட தென்னந்தோப்பு, தங்கறதுக்கு ஒரு கான்கிரீட் வீடு, நல்ல ரோடு வசதி எல்லாம் இருக்கு. அதான், இதெல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம், 2 கிணறுகள், 2 போர்வெல்கள் இருக்கு. அப்புறம் 3 இலவச மின்சார இணைப்புகள், அதாவது ஃப்ரீ இபி லைன்ஸ் இருக்கு. இந்த 3 இலவச மின்சார இணைப்புகளும் இந்த அபரிமிதமான நீர்வளமும் ஒரு விவசாய நிலத்திற்கு எந்த அளவுக்கு மிகப்பெரிய பலமா அமையும்? இங்க மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், தமிழ்நாட்டுல ஒரு விவசாய நிலத்திற்கு இலவச மின்சார இணைப்பு வாங்குறது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு விவசாயம் பண்றவங்களுக்கு தான் தெரியும். பல வருஷங்கள் காத்திருக்கணும் இல்லையா? ஆமா, பல வருஷங்கள் ஆகும். அப்படி இருக்கும்போது 3 ஃப்ரீ இபி லைன் கிடைக்குதுன்னா, அது வெறும் ஒரு வசதி கிடையாது. பல வருஷங்களா நாம போராட வேண்டிய ஒரு பெரிய அதிகாரத்துவ தடைய அவங்களே முடிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். ஓ, ஆமா. இது எனக்கு முன்னாடி தோணல. அது மட்டும் இல்லாம தண்ணி வசதியா அபரிமிதமா இருக்கு. எக்ஸாக்ட்லி. 2 கிணறு, 2 போர்வெல் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய இன்சூரன்ஸ் மாதிரி. கோடை காலத்துல ஒரு போர்வெல்ல தண்ணி குறைஞ்சாலும் கிணறு கை கொடுக்கும். ரைட், ரைட். மின்சாரம் இலவசம், தண்ணிக்கும் பஞ்சம் இல்ல. அதனால தினசரி விவசாய செலவுகள் ரொம்ப குறைவு. இது அந்த விவசாய நிலத்தை ஒரு முழுமையான தற்சார்பு கொண்ட இடமா மாத்துது. இங்கதான் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. சொல்லுங்க. 3 ஃப்ரீ கரண்ட், தண்ணி எல்லாம் ஓகே. ஆனா 1 ஏக்கருக்கு 55 லட்சம் ரூபாய் விலை வச்சிருக்காங்க. இது ஒரு கணிசமான தொகை. இந்த 7 ஏக்கர் நிலத்தை 5 ஏக்கர் அல்லது 2 ஏக்கர்னு பிரிச்சும் வாங்கிக்கலாம்னு சொல்லிருக்காங்க. ஆமா, அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்போ ஒருத்தர் 2 ஏக்கர் வாங்குறாருன்னா 1.1 கோடி ரூபாய் முதலீடு செய்யணும். வார இறுதி நாட்கள்ல, அதாவது வீக்கெண்ட்ஸ்ல போய் விவசாயம் பண்றதுக்காக இவ்ளோ பெரிய தொகைய போட்டா தென்னை மரத்திலிருந்து வர வருமானம் மட்டுமே இந்த முதலீட்டை நியாயப்படுத்துமா? இப்படி 5 மற்றும் 2 ஏக்கர்களாக பிரித்து விற்கும் வாய்ப்பு ஏன் வழங்கப்படுகிறது? இது முதலீட்டாளர்களுக்கு எப்படி சாதகமா இருக்கும்? நீங்க கேக்குறது ரொம்ப லாஜிக்கான கேள்விதான். இத வெறும் விவசாய முதலீடா மட்டும் பார்த்தா அந்த கணக்கு இடிக்கத்தான் செய்யும். ஆனா இத லேண்ட் பேங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. லேண்ட் பேங்கிங், ஓகே. திருப்பூருக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிறதால இது பணவீக்கத்துக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய ஆரன். சரி, 7 ஏக்கரை மொத்தமா வாங்குறவங்களுக்கு ஒரு லாஜிக் இருக்கு. ஆனா ஏன் 2 ஏக்கரா பிரிச்சு வைக்கணும்னு யோசிச்சு பாருங்க. அதுதான் எனக்கும் புரியல. பெரிய நிலமா இருந்தா விவசாயம் பண்ண லாபமா இருக்கும். 2 ஏக்கரா பிரிச்சு வாங்குறது யாருக்கு லாபமா அமையும்? ஏன்னா அந்த 2 ஏக்கர் அப்படிங்கிறது ஒரு ஸ்வீட் ஸ்பாட். நகரத்துல வேலை பார்க்குற ஒருத்தர் வீக்கெண்ட்ல போய் ரிலாக்ஸ் பண்றதுக்கு அது சரியான அளவு. ஆமா, பிரைவசியும் இருக்கும். கரெக்ட். பிரைவசியும் இருக்கும். அதே சமயம் அங்க இருக்கிற கான்கிரீட் வீட்ல ஒரே ஒரு ஆளை மட்டும் வேலைக்கு வச்சு மொத்த இடத்தையும் ஈஸியா பராமரிக்க முடியும். இது ஒரு ஃபுல்லி ஸ்டாஃப்டு ஸ்டார்ட் அப் வாங்குற மாதிரி. வாவ், நல்ல ஒப்பீடு. நாம போய் கஷ்டப்பட்டு கட்டுமைக்க வேண்டியதில்ல. ஏற்கனவே எல்லா செட்டப்போட ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு சிஸ்டத்தை நாம டேக் ஓவர் பண்ணா மட்டும் போதும். இப்போ நல்லா புரியுது. அதாவது விவசாயத்துல இருந்து வர்ற வரி இல்லாத வருமானம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் திருப்பூரோட வளர்ச்சி காரணமா நிலத்தோட மதிப்பு பல மடங்கு உயர்றதுக்கான வாய்ப்பு ரெண்டுமே இதுல இருக்கு. கண்டிப்பா. ஒரு நிலத்தோட உண்மையான மதிப்பு அதோட அளவுல மட்டும் இல்ல, அது நமக்கு எவ்வளவு வேலை மிச்சம் வைக்குது, எதிர்காலத்துல அதோட டிமாண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கறதுலயும் தான் இருக்கு. திருப்பூர் பெரியபத்தி பகுதியில அமைந்துள்ள கச்சிதமான கட்டமைப்பு வசதிகளும் வீடும் கொண்ட இந்த தென்னந்தோப்போட மதிப்பையும், ஏக்கருக்கு 55 லட்சம் என்ற விலையில கிடைக்கும் நெகிழ்வான முதலீட்டு வாய்ப்புகளையும் ரொம்ப தெளிவா பார்த்தோம். நீங்க ஒரு விவசாய நிலத்தையோ அல்லது உடனடியாக பயன்படுத்தக்கூடிய பண்ணை வீட்டையோ வாங்க நினைத்தால் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் என்னென்ன என்பதை இந்த அலசல் உங்களுக்கு உணர்த்தி இருக்கும் என நம்புறோம். நிச்சயமா இது ஒரு நல்ல வழிகாட்டியா இருக்கும். கடைசியா நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு விஷயத்தை விட்டுட்டு போறோம். திருப்பூர் போன்ற ஒரு மாபெரும் தொழில் நகரத்தின் அருகாமையில் உள்ள விவசாய நிலங்களின் மதிப்பு எதிர்காலத்துல எப்படி மாறும்? இன்றைய இந்த பசுமையான தென்னந்தோப்பு நாளைய ரியல் எஸ்டேட் வளர்ச்சியில ஒரு தங்கச் சுரங்கமாக மாற வாய்ப்புள்ளதா? நீங்களே யோசிச்சு பாருங்க.